நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இன்றைக்கு பரலோகம் திறந்து, அந்த பரலோக வாசல் திறந்து இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்குமோ தெரியாது. அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நாளாக இருக்கும். இவைகளெல்லாம் அந்த வேத வசனங்களை பார்க்கும்போது அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாள் எவ்வளவு மகிமையான நாளாக இருக்கும். இன்றைக்கு இப்போது நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆராதனையை உண்மையில் அதை நம் வார்த்தையில் பல தடவை சொன்னாலும் இந்த வேத வசனங்களையும் அந்த சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் வைத்து யோசித்து பார்க்கும்போது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் வேற யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. ஒருவேளை தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலுக்கு கொஞ்சம் அடுத்த படியில் இருக்கிறதே யார் தான்? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அதுக்கு கீழே தான் பழைய பரிசுத்தவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு தேவனை சமீபமாய் பெற்ற
அவர்களுக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தான் அந்த வார்த்தை. ஆனால் உண்மையிலே இவ்வளவு பெரிதாக தேவனை சமீபமாய் பெற்ற பெரிய வேற ஜாதி, நாம் தேவனுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற தெய்வ பிள்ளைகள், அதற்கென்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ் ஃபார் தட் டே. பேர் சொல்லியே இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லியே இயேசு